தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கு. அங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தாக்கப்பட்டதால அவரோட ஆதரவாளர்கள் திடீர்னு போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. என்ன நடந்தது, ஏன் இந்த பதற்றம்னு முழுசா இப்போ பார்க்கலாம். சரி, இந்த மொத்த பதற்றத்துக்கும் தொடக்க புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தான். அவங்க வாக்குப்பதிவை பார்வையிட போனப்போ தாக்கப்பட்டதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. முதல்ல இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா பாத்திரலாம். இது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற பாபநாசம் தொகுதியில நடந்திருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள உக்கடைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க இருக்கிற வாக்குச்சாவடி மையத்துல தான் வேட்பாளர் மேல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அனீஸ் பாத்திமா தான். அவங்க எதுக்கு அங்க போயிருக்காங்கன்னா, வாக்குப்பதிவெல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்கத்தான். ஆனா அந்த நேரத்துல தான் இந்த எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு. வேட்பாளர் தாக்கப்பட்ட செய்தி அடுத்த நிமிஷமே காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இத கேட்ட உடனே அவரோட ஆதரவாளர்கள் கொதிச்சு போய் உண்ணத் திரண்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது வரிசையா பார்த்தோம்னா ரொம்ப நேரடியானது. முதல்ல வாக்குச்சாவடியில அனீஸ் பாத்திமா தாக்கப்படுறாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்லே கோபமான ஆதரவாளர்கள் ரோடுக்கு வந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலந்து என்ன தெரியுதுன்னா, இது திடீர்னு நடந்த ஒரு எதிர்வினை தான். அவங்களோட எதிர்ப்ப பதிவு செய்யறதுக்கு ஆதரவாளர்கள் நேரா அம்மாபேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் ரோட்ல உட்காந்து மறியல் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அவங்க கோரிக்கை என்னங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரே ஒரு டிமாண்ட் தான், தாக்குதல் நடத்தினவங்கள உடனே கைது பண்ணணும். இந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் போராட்டத்தை கைவிட மாட்டோன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இந்த போராட்டத்தால அந்த ஏரியா முழுவதுமே இப்போ ஒரு விதமான பதட்டமான சூழல் நிலவிட்டிருக்கு. சரி, இப்ப அங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாலை மறியல் இன்னும் தொடர்ந்து நடக்கிறதால அந்த வழியா போற வர்ற வண்டிங்க எல்லாம் முழுசா நின்னுடுச்சு. போக்குவரத்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதி முழுசும் ஒரு அசாதாரணமான